அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 4th நவம்பர் வீக்லி அப்டேட் அண்ட் மந்த்லி அப்டேட் இந்த வீக்கெண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட்டை பார்க்காதவங்க அதை ஆல்ரெடி பார்த்துடுங்க. பார்த்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் பேஸ்டு ட்ரேடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் கூடவே நம்ம தரக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு லைவில் கரெக்டாக பொருந்தி இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐடியா வரும். அப்போது மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறோம், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஏன் நாங்கள் கான்டெக்ஸ்ட் பேஸ் மெத்தடாலஜிக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இன்னையோட கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கிளியர்லி மார்க்கெட் இஸ் இன் ஆக்டிவிட்டின்றது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். என்றைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்டு பிஃபோர் 15th of October. அப்போவே வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு மார்க்கெட் வந்து ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ப்ரைஸிங் ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரேடே இல்லை. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ட்ரேடே அந்தளவுக்கு மூமெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? மார்க்கெட்டோடைய வேல்யூ ஏரியா லோவில் தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. வேல்யூ ஏரியா லோவில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் லோவுக்கு ப்ரைஸ் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட்டு ரிவர்சல் ஆகி உங்களுக்கு திரும்ப ஓப்பனுக்கு வந்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ஆசிலேட் ஆகிருக்கு. அப்போது கடந்த 1 2 இன்றைக்கி 3rd டே, இந்த 3 நாளாக உங்களுக்கு கொடுத்த இந்த பர்டிகுலர் டவுன்வர்ட்ஸ் மூவ் ஏன்? அவங்க மார்க்கெட் ஃபார்ம் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஆக்டிவிட்டிலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போனால் திரும்ப கீழே. ஓகே, அப்போ இங்கே மார்க்கெட் டெவலப்மெண்ட் நடக்குது. என்னது? மார்க்கெட் டெவலப்மெண்ட். இப்போ இந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இது வந்து பையர்ஸோடைய ஜோன். ஸோ பையர்ஸோட ஜோனுக்கு ப்ரைஸ் வந்த உடனே உங்களுக்கு அது மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆக்டிவ்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, அதே நேரத்தில் அவங்க இன்னும் அக்ரெசிவ் அப்படின்றது அந்த ப்ரூவ் வந்து நமக்கு என்ன ஆகலை, கண்டினியூ ஆகலை. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே நாங்கள் விட மாட்டோம், அவ்வளோதான். மேலே கொண்டு போவோமா அப்படின்றத அவங்க என்ன பண்ணல, இன்றைக்கி டிசைட் பண்ணல. ஓகே, ஃபைன். அப்போ இன்னையோட ப்ரொஃபைல் என்ன? பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ இந்த இடத்துல நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குன்னும் போது அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்திருக்கு. இப்போ இது அப்சர்வேஷன் செல்லிங்க்கு அப்புறமா நமக்கு யாரோட எவிடன்ஸ் வரும்? அக்ரெசிவ் பையரோடைய எவிடன்ஸ் நமக்கு வேணும். கிளியர், சிம்பிள். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது என்னவா நடக்கும்? உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப்சைடு மூவு, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்சைடு மூவுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் ட்ரேடிங் மெத்தடாலஜியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதுதான் நான் சொல்கிறேன். இதான் ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிறோம். எப்போ நம்ம பொசிஷன் ட்ரேடராக வெயிட் பண்ணணும், எப்போ நம்ம ஸ்கேல்பராக உள்ளே இருக்கணும் அப்படின்னு அந்த டியூவல் மெத்தடாலஜி நம்மகிட்ட இருக்கணும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ட் ஆனதை ஒரு பொசிஷனாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது வித் ப்ராப்பர் ஹெட்ஜோட நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நாளைக்கு இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து நிற்கலாம், இல்லை இங்கே ஓப்பன் ஃபாஸ்ட் ஆகி போகலாம், இல்லை இங்கேயே கூட ஓப்பன் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகுது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி பி ப்ரொஃபைலோ இல்லை பி ப்ரொஃபைலோ வரும்போது அதோடைய ஹையை மார்க்கெட்டு தாண்டி ஓப்பன் ஆகிறதோ, இதெல்லாம் லோவை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதோ கட்டாயம் அது வெரி வெரி இம்பாசிபிள். ரொம்ப ரேர் சுச்சுவேஷன் தான் அது மாதிரி நடக்கும். வெரி வஸ்ட்டு சினாரியோவில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குமே தவிர மற்ற டைமில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வெரி வஸ்ட்டு சினாரியோவில் தான் அது மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல கம்பல்சரி நமக்கு ப்ரைஸ் கீழே போகான்னு தெரிஞ்சு மேலே போகலான்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ தான் கால்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நம்ம என்ன பண்ணோம்?
அப்சைடுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணதுக்கு வெயிட் பண்ணும். ஓகே, அப்போ நாளைக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்செப்ட் ஆகி மூவ் ஆகுவது நம்ம தான். அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பொசிஷன் ப்ளஸ் என்ன பண்ணும், இன்ட்ராடேயில் நீங்கள் ஆட் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கனெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும், அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எல்லா இண்டிகேட்டரும் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கும். ஏன் தொடர்ச்சியாக 2-3 நாள் மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்தா நீங்களே போட்டு பாருங்கள், MACD போட்டு பாருங்கள், எல்லாம் போட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்வர்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல், ஆனால் ப்ரொஃபைல் என்ன இருக்கீங்க ஸ்டாப்பாக. அப்போ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனை ப்ரொஃபைல் நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்க முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த சைக்காலஜி வரும். இப்போ நம்மளுடைய பிரச்சனையே என்னென்னா, நம்ம எல்லாமே டவுன் சைடு நிற்போம், ஆனால் மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுக்கான சைக்காலஜி நமக்கு வராது. அதுதான் இங்கே ப்ரொஃபைல் நமக்கு பிச் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்கே இப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் அக்ரெசிவாக இங்கே மூவ் ஆனாலும் இதில் வந்து நமக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண அக்ரெசிவ்க்கு பார்க்க மாட்டோம். வி கேன் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் இல்லை, திரும்ப ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ட்ரேடர், ஆஸ் எ ட்ரேடர். ஓகேவா? அதுக்காக நான் வந்து மற்ற எந்த விதமான மெத்தடாலஜியும் நான் வந்து மற்ற மெத்தடாலஜியெல்லாம் நமக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் செட்டப்பாக கிடைக்கும். எல்லா மெத்தடாலஜியும் நமக்கு என்ன ட்ரேட் செட்டப், எங்கே என்ட்ரி போகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட், இந்த மாதிரியான 3 பாயிண்ட்டை தான் அது சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வேலையை எங்கே பண்ணணும், எந்த லொக்கேஷனில் பண்ணணும், அதுதான் இங்கே ப்ரொஃபைல் நமக்கு கைட் பண்ணுது. எந்த லொக்கேஷனில் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரைஸ் போயிருக்கு, ஃபைன், போயாச்சு. இப்போ இங்கே ரிவர்சல் ஆகுமா இல்லை மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிவர்சல் செட்டப்புக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே டெஸ்ட் எடுத்து மூவ் ஆகும், இமீடியட்டாக அவங்களால என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்சைடுக்கு உண்டான ட்ரேட் செட்டப் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் உங்களுக்கு கரெக்டாக கேப்சர் ஆகி கொடுத்தனா என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ மார்க்கெட் அக்செப்ட் ஆகி மேலே போகுது அப்படின்னு அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். அப்போ இன்னையோட கான்டெக்ஸ்ட்டில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஆக்டிவிட்டியில் இருக்குது, மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆன பிறகு நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்குது. அப்போ பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு உண்டான ட்ரேட் செட்டப்பை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைவ் ஆகுதா இல்லை ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே போதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் இங்கே வந்து அக்ரெசிவ் பிகினிங் என்ட்ரிங்க கொடுத்தா இதுக்கு கீழே ஹெவி வால்யூமில் செல்லிங் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங்கை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நாளைக்கு இனிஷியேட்டிவ் பையராக அவங்க இங்கே இந்த டேக்கு இனிஷியேட்டிவ் பையராக அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த டார்கெட்டுக்கு ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைன், இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஓகே. அப்போ இன்றைக்கி வந்து ஆர்டர் ஃப்ளோவையும் இதை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேடே பண்ணியிருக்க முடியாதா அப்படின்ற அந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிரிண்ட்டு கிடச்சிருக்கு? ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, லோவில் ஓப்பன் ஆகிருக்கு, நல்ல டவுன் போயிருக்கு. ஓகேங்களா? டவுன் போயிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் வால்யூம் இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் நல்ல வால்யூம் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்போ வால்யூமுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதா? இல்லை. ஓகே, டெல்டா எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, டெல்டா அதை செக் பண்ணுங்கள். ஸோ டெல்டா வந்து ஓகே, இது வந்து பிட் அண்ட் டாஸ்க் தான். ஓகே, நோ ப்ராப்ளம், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வால்யூமு இங்கே வந்திருக்கு. ஆனால் என்ன இருக்குது உங்களுக்கு வால்யூம், அதாவது நெகட்டிவ் டெல்டா. ஓகேங்களா? ஆனால் எந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, ஆனால் க்ளோஸ் எங்கே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷனுக்கான கேண்டில் வேணும். கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் என்னதுக்கு, பாசிட்டிவ் டெல்டா, அதே மாதிரி வால்யூம் வந்து இந்த இடத்துல தான் வால்யூம் இருக்குது. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட்டுங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இது என்னென்னா மல்டி பிஓசி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நம்ம கோர்ஸில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது மல்டி பிஓசி கான்செப்ட். மல்டி பிஓசிக்கு மேலே மார்க்கெட் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகும். சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த ரெகுலர் மெத்தடாலஜியில் நான் வரேன். அப்போ இந்த இடத்துல என்னது, பாசிட்டிவ் டெல்டா ஆனால் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகலை. அப்புறம் பாசிட்டிவ் டெல்டா ஆனால் உங்களுக்கு என்ன வேணும், லோ கீழே தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் நெகட்டிவ் டெல்டா ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, பாசிட்டிவாக மேலே ரியாக்ட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக மேலே வந்து க்ளோஸ். அப்போ என்ன இதில் டிசைட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு டெல்டா நெகட்டிவாக காமிக்குது, ஆனால் உங்களுக்கு
ப்ரைஸ் அப்சர்வேஷன் சரியாகவே இல்லை. அப்போ இதெல்லாமே வந்து என்ன உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் வால்யூம் உள்ளே வருது, ஆனால் மார்க்கெட் கீழே சரி, அதாவது செல்லிங் வால்யூம் உள்ளே வருது, ஆனால் மார்க்கெட் கீழே போக மாட்டுது. அப்போ என்ன நடக்கிறாங்க அந்த இடத்துல? பையர்ஸ் ஆக்டிவாக என்ன பண்ணுறாங்க? அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் இங்கே நடந்திருக்கு. ஓகே, அப்போது இந்த இடத்துலையே நான் வந்து அந்த கான்செப்ட் பிரகாரம் கன்ஃபார்ம் ஆகுது, வால்யூம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ எஸ்எல் வந்து கீழே எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. எஸ்எல் கனெக்ட் ஆன பிறகு ப்ரைஸ் லோவாக மூவ். பர்ஃபெக்ட். ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஆர்டர் ஃப்ளோவை யூஸ் பண்ணணும், அதை கான்டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து எப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து கிராப் பண்ணும்போது இந்த இடத்துல மார்க்கெட் போய் இங்கே இப்படிலாம் மேலே கீழே போய் இங்கெல்லாம் போய் நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் இல்லை, வேலை இங்கேயே முடிஞ்சு போச்சு, பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வேலை முடிஞ்சு போயிட்டா என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே போகாது அப்படி முடியாது. நான் பொசிஷன் நான் எடுத்துருவேன். பொசிஷன் எடுத்தவொடனே அது ரிலாக்ஸாக என்ன பண்ணோம், இங்கே 25,850 அது அப்படியே பொறுமையாக வந்து ஒரு 50-60 பாயிண்ட் மேலே பொறுமையாக வந்துடும். அப்போ என்ன இருக்குது, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும்? மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனதை காலோட ப்ரீமியம் காலையிலே கரைஞ்சிருச்சு, புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ புட்டோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது. அப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் புட்டை யாராவது பை பண்ணுவாங்களா? யோசிங்க. ப்ரீமியம் ப்ரைஸில் புட்டு இருக்கும்போது பை பண்ணுவாங்களா? பை பண்ண மாட்டாங்க. யார் பை பண்ணுவாங்க? ப்ரீமியம் ப்ரைஸில் புட்டு இருக்கும்போது இனிஷியேட்டிவில் தான் பை பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குங்க, ப்ரீமியம் கரைக்கிற வேலை தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கால் பையர் ஆக்டிவ் ஆவாங்க. ஆனால் கால் பையருக்கு உண்டான ப்ரீமியம் ஏறாது, ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு, ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது. அப்போ யாரோட ப்ரீமியம் கரைய சான்சஸ் இருக்குது? புட்டோட ப்ரீமியம் தான் கரைஞ்ச சான்ஸ். அப்போ என்ன பண்ணணும், புட்டை செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும். புட்டை செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் வருது. அப்போ இதோட கண்டினியூட்டி ஆல்ரெடி ஹெட்ஜிங்கில் இருக்கும்போது ப்ரைஸ் இந்த இடத்துல நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு போது இன்னும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கரைஞ்சி உங்களால் ஈஸியாக ட்ரேடிங். அப்போ இந்த இடத்துல என்ன எஃபர்ட் நம்ம போடுறோம், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். ஒரு கேண்டிலுக்காக போயிட்டு நம்ம அதோட ஃபைட் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிள். ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. இதை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கிளாஸு ஆஸ் பர் உங்களுடைய ரெக்வஸ்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து ஆர்டர் ஃப்ளோ கிளாஸையும் மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸையும் என்ன பண்ணோம், நம்ம வந்து செப்பரேட் பண்ணி அது வந்து சீசனல் ஆஃபராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரேட் எல்லாமே ரொம்ப ரிவைஸ் பண்ணியிருக்கோம். சீசனல் ஆஃபராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் வந்து காம்போ ஆஃபர் எடுக்கிறதா இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம அட்வான்ஸ் லெவலில் தான் நம்மளுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இது இன்னும் கண்டினியூஸ் லேர்னிங்காக இந்த சீசனல் டைமில் உங்களுக்கே தெரியும். இந்த அக்டோபருடைய ரேலி முடிஞ்சு நவம்பர் பாதிக்கு மேலே டிசம்பர் எல்லாமே மார்க்கெட் என்னவாக தான் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ரொட்டேஷன் மார்க்கெட்டாக இருக்கும். ஏன் எல்லாமே ஆனுவல் வியூக்கு குளோபல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பீரியடில் நல்ல ஒரு லேர்னிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக இதை நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த சீசனில் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ரிப்பரேஷனாக நம்ம ரெடி ஆகணும். நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக நான் போடும்போது நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன்னா எங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. இதே நேரத்தில் எங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான கேபிட்டல் இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் லேர்ன் பண்ணுறோம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்டென்சிவ் ப்ரோக்ராமை நம்ம வந்து செப்பரேட் கோர்ஸாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போது ஆர்டர் ஃப்ளோவையும் செப்பரேட் கோர்ஸாக ஃபிட் பண்ணிட்டோம். அகெயின் இப்போ இந்த இயர் எண்டில் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு ரெகுலர் செஷனாக வீக்கெண்ட் பேட்சாவோ இல்லைனா டெய்லி ஈவினிங் பேட்சாவோ நம்ம கண்டக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ப்ரீ ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது ஃபர்தர் டவுட் கிளியரன்ஸ் பண்ணிக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அட்வான்ஸ் லேர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போது இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை நம்ம பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது எப்படி இங்கே ஆர்டர் ஃப்ளோ நம்ம அனலைஸ் பண்ணுமோ அதே ஆங்கிளில் நீங்கள் பார்த்துட்டு எந்த பக்கம் மார்க்கெட் போகும் அப்படின்ற அந்த முடிவு கிடைச்ச உடனே ஆல்ரெடி மென்டார்ஷிப்பில் லேர்ன் பண்ணுவாங்க. உங்கள் பொசிஷனை டியூன் பண்ணி அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றி ஹெச்சோட கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேவாக இருக்கவங்க கரெக்டான கன்ஃபர்மேஷன் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலில் உங்களுக்கு அது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அந்த டார்கெட் வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிற உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கட்டாயம் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஒரு ஹோல்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஹையில் ஒரு ஹோல்டிங் இருக்கும். பிகாஸ் இது வந்து செல்லர்ஸோடைய ஜோனு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அக்ரெசிவ் மூவ் கொடுத்து கண்டினியூஸ் ட்ரெண்டு கொடுத்து அவங்க என்ன பண்ணணும், இந்த டார்கெட்டுக்கு வரணும். ஓகே, அகெயின் இதுக்கப்புறம் கண்டினியூஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும். பிகாஸ் மார்க்கெட் வந்து ரொட்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து என்னவா இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்டேஜுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் இன்னும் ஓவர் டெவலப்மெண்ட்டுக்கு போல் மார்க்கெட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஓவர் டெவலப்மெண்ட் உள்ள மார்க்கெட் வந்து
டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போது இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் ட்ரெண்டிங் போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஓவர் டெவலப்மெண்ட் ஆகும். ஓவர் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா A2 வந்துடும். A2 வந்த பிறகு உங்களுக்கு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த A2 ஒர்க்கெலாம் முடிஞ்சவொடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் ஜோன்லேருந்து உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு மார்க்கெட் கொண்டு போய்ட்டு திரும்ப ஃப்ரெஷ் ரேலியை நெக்ஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணுவாங்க. இதுதான் கான்டெக்ட் வைஸாக எனக்கு புரியுறது. பட் ஆனால் நம்ம எப்பயுமே வந்து எவிடன்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டோம். கான்டெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டோட எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பொசிஷனை வந்து டியூன் பண்ணுறதோ இல்லை ரீசைசிங் பண்ணுறதோ இல்லை என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதோ டிசைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.